நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னோட பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேஎம் சேனல். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் வந்து டெட்புல் அண்டு வோல்வரியன் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ அந்த படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் தான் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜன் கொண்டு வந்தார். அதை பார்த்து ஹாலிவுட் மூவிலேயே வந்து அவங்களுக்கு காது கட்டிச்சு போலுக்கு. அதனால் MCU அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டியை கொண்டு வந்து அதில் வந்து மார்வல் ஸ்டுடியோலையும் அவெஞ்சர் அந்த மாதிரி ஏகப்பட்ட கேமியா ரோல்கள் கொண்டு வர மாதிரி சூப்பர் ஹீரோஸை வந்து கொண்டு வர மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க. டெட்புல் அண்டு வோல்வேரியன் அந்த படத்தோட திரையம்சம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட இயக்கம் சான் வில்லிங் அவருடைய இயக்கத்தில் வந்திருக்கு. இந்த படத்தில் ஒன்லைன் சொல்ல போகணுமா, தன்னுடைய உலகத்தில் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. அதுக்காக தன்னுடைய பக்கத்து வழியில் வந்து டைம் ட்ராவல் பண்ணி நம்ம டெட்புல் வந்து தன்னுடைய ஃபேவரட்டான குடிகார நண்பனாக வந்து காட்டியிருக்காங்க இந்த படத்தில் வோல்வரியனை. அந்த வோல்வரியனை கூட்டிகிட்டு வந்து அவர் தன்னுடைய உலகத்தை காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றது தான் மீத கதையை வந்து இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தில் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகள் யாரும் பார்க்க வேண்டாம். இது வந்து சென்சார் போர்டில் A சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டெட்புலோட படத்தில் வந்து படம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே வந்து வசனங்களும் வந்து ஃபுல் டபுள் மீனிங்கில் டைரக்ட் மீனிங்காக தான் இருக்குது. டெட்புல் வாயத்திலிருந்து பேசினாலே வந்து அப்படியே தேன் வந்து பாயிற அளவுக்கு வேறு லெவலில் பிளான்னு தான் இருக்குது. அதனால் இந்த படத்தை வந்து யாரும் குழந்தைகளோட கூட்டிகிட்டு போய் பார்க்காதீங்க. மற்றபடி மார்வல் ஸ்டுடியோவுக்கும் டெட்புல் ஃபேன்ஸுக்கும் வோல்வரியன் ஃபேன்ஸுக்கும் இந்த படம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தமிழ் டப்பில் போய் பாருங்கள், இங்கிலீஷ் டப்பில் போய் பார்க்காதீங்க. இந்த படத்தில் தேட்டரில் கொண்டாடுற அளவுக்கு சூப்பரான ஒரு படமாக எடுத்திருக்காரு சாமிலிங். மார்வல் ஸ்டுடியோவில் இறங்கியிருக்க தரமான ஒரு படம்னு சொல்லலாம். இளைஞர்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்க ஆபாச காட்சிகள் படம் முழுவதும் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். முன்னாடி சொன்ன மாதிரி தன்னுடைய உலக அழியுது, அதனால் வந்து காப்பாற்றுறாங்க. அந்த மாதிரி கதைகளை கொண்டு போயிட்டு நம்ம 2 பேருமே வந்து ஏகப்பட்ட ஃபைட் சீன் வைக்கணும் அப்படின்றதுக்காக ஃபைட் சீன் வச்சுருக்காங்க. வோல்வரியனுக்கும் அண்ட் டெட்புலுக்கும் வோல்வரியனுக்கும் வர சண்டை காட்சிகளை வந்து ஏகப்பட்ட காமெடிகள் வந்து மிரட்டி விட்டுருக்காங்க. அந்த காமெடிகளுக்கு வந்து தேட்டரில் வந்து வயிறு குனிஞ்சு சிரித்தவங்க ஏகப்பட்டதுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். தேட்டரில் வந்து அந்தளவுக்கு அடல்ட்டு ஸ்டோரி தான் வந்து முழுக்க வருது. அதே மாதிரி ஆக்ஷன் கலந்தோம் 2 பேருமே வந்து வராங்க அப்படின்றப்போ 2 பேருக்கும் இடையில வந்து ஒரு ஃபைட் காட்சி வைக்கணும் அப்படின்றக்காக அந்த ஃபைட் காட்சியும் வந்து தேட்டரில் செம்ம ரெஸ்பான்ஸு. என்னதான் குடிகார வோல்வரியனை காமிச்சாலுமே அவர் மஞ்சள் சூட்டில் போட்டு அப்படியே மாஸாக நடந்து வரும்போது 2 பேரும் வரும்போது BGM வந்து அட்டகாசமாக தெரிக்குதுன்னே சொல்லிட்டு போகலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் கேமியோ ரோல் ஏகப்பட்ட ரோல் இருக்குங்க. அது நம்ம எதை சொல்ல எத்தனையை சொல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ட்ரெயிலரில் 2-3 இது ரிவீல் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலுமே நான் ரிவீல் பண்ண விரும்பலை. ஏன்னா நீங்கள் படத்தை போய் தேட்டரில் போய் பாருங்கள், ஏகப்பட்ட கேமியோ ரோல் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரே அசந்து போயிடுவீங்க. இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லணும்னா கேமியோ ரோல் இருந்தாலுமே பல கச்சிதமாக வந்து கொடுத்துருக்காங்க. BGM டாப் நாட்ச், ஆக்ஷன் காட்சிகள், விஷுவல் காம்பினேஷன், சினிமாட்டோகிராஃபி அண்டு VFX டீம். இந்த VFX டீம் சொல்லிக்கிட்டே போனால் சூப்பரான விஷுவல் கொண்டு வந்து நம்மளுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு சீனே வந்து என்னடா ஸ்லோமாக போகிற மாதிரி இருக்குன்னு காட்டுவாங்க. 10வது நிமிஷத்தில் வந்து அனல் பறக்கிற ஃபைட்டில் வந்து நம்ம டெட்புலோட வழக்கம் போல் டான்ஸோட ஒரு ஃபைட்டை வந்து சூப்பராக கொடுத்துருப்பாரு. அந்த டான்ஸோட கூடிய ஃபைட்டை வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த கோமாளித்தனமான ஒரு நடிப்பும் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். என்னதான் வில்லன் கடைசி கிளைமேக்ஸில் வில்லன் எப்படி இருக்காருன்னு தான் ஒரு படத்தோட தீர்மானிக்கிறது. தமிழ் சினிமாலையும் சரி வேர்ல்டு சினிமாவில் வரைக்கும் அதுதான் சொல்கிறாங்க. வில்லன் ரொம்ப பயங்கரமான இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. ஆனால் வில்லன் வந்து நிறைய இடத்துல வந்து காமெடி பண்ணுற மாதிரி அந்த வில்லன் கதாபாத்திரம் நல்லவரா கெட்டவரான்ற மாதிரி யோசிக்க வைக்கிறாங்க. அந்த வைக்கிற அளவுக்கு லைட்டாக கிளைமேக்ஸில் வந்து கதைகள் கொஞ்சம் குழப்பியிருக்காங்க. அது பெசாட்டுக்கு அவர் வில்லனாகவே இல்லாமல் ஜாலியாக இருந்துட்டு போயிருக்கலாம்ன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஃபேமிலி ஓரியண்டாக பார்க்க முடியாது. மற்றபடி மார்வல் ஸ்டுடியோ ஃபேன்ஸ், எக்ஸ்மேன் அண்ட் டெட்புலோட ஃபேன்ஸ்லாம் வந்து தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுற படமாக இருக்குது. தமிழ் டப்பில் போய் பாருங்கள். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச காட்சிகள் வந்து வோல்வரியனும் எக்ஸ்மேனும் சண்டை போடுற காட்சிகளை வந்து சுற்றி இருக்க விஷயம் வந்து கிட்டத்தட்ட அந்த காட்சிகள் வந்து காட்டும்போது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த சீனுக்கு அடுத்த சீனில் வந்து எக்ஸ்மேன் வந்து ஒரு தலையை வெட்டுவார். தலையை வெட்டக்கப்புறம் இந்த தலையை பிடிக்கிறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி காமெடி பண்ணிட்டு இருப்பார். அந்த சீன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபென்டாட்டிக் பொருளில் வர நம்ம ஒரு ஃபயர் மேன் வந்து அவர் வந்து மேலேருந்து கீழே விழுவார். அந்த மாதிரி காட்சிகள் சொல்லிக்கிட்டே போகலாம். வர்ற காமெடி பூராமே கிட்டத்தட்ட
18+ காமெடி தான். அதனால இந்த படத்தை வந்து குழந்தைகள் யாரும் பார்க்க வேண்டாம்னு நான் சிபாரிசு பண்ணுவேன். ஆனால் மற்றபடி யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து இந்த படங்கள் வந்து பெரிதளவும் பேசப்படுகிற படமாக மாறும். ஏன்னா மார்வல் ஸ்டுடியோவில் வந்து நீண்ட வருஷங்களுக்கு அப்புறம் வந்து எக்ஸ்மேன் ஒரு கேரக்டரை மீண்டும் வந்து கொடுத்து அதே கலைகளோட அதே ஆக்ஷன் த்ரில்லரோட ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி வந்து நம்மளுக்கு மார்வல் ஸ்டுடியோ கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு ஆர்கேஎம் சேனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க தேட்டரில் போய் என்ஜாய்மெண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய படம். 3D விஷுவலில் சூப்பராக வந்திருக்கு இந்த படம். இந்த படத்துக்கு ஆர்கேஎம் சேனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.25 தருவேன். வேதவே அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுது உங்கள் ஆர்கே வரும். பை விவாஸ்.